வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸோட பேக் கட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். பின் பகுதி எப்படி வெட்டணும்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து எப்படி போட்டிருக்கேன்னா, மடிப்பு நம்ம பக்கத்தில் இருக்கணும், கரை பாகம் இந்த பக்கத்தில் இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த வெட்டு பீஸு இந்த பக்கத்தில், துணியோட வெட்டி கொடுப்பாங்கல்ல அந்த இந்த பீஸு இந்த பக்கத்தில் வரணும். நம்ம வந்து எப்பயுமே ப்ளவுஸுக்கு வந்து கீழே இருந்து தான் மேலே போவோம். முதல்ல வந்து கீழே வந்து பின்பாகம் வெட்ட போகிறோம். நான் ஒரு ஸ்கேல் அகலம் பட்டி மடிக்கிறதுக்காண்டி நான் விட்டுட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த ப்ளவுஸை நம்ம துணி மடிக்கிற மாதிரி அழகாக நான் மடிக்கிறேன். பாருங்க, கரெக்டாக துணி மடிக்கிற மாதிரி நான் இப்படி மடித்து வைக்கிறேன். நான் பின்பாகம் வெட்ட போகிறதுனால இந்த முன்பாகத்தில் இந்த அளவெல்லாம் நான் சுருட்டி வச்சிடுறேன். வந்து கரெக்டாக வச்சுருக்கேன் நான். இப்போ என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதோட ஹைட்டு நான் மார்க் பண்ணிடுறேன். பட்டிக்கு விட்டுட்டேன். இப்போ மேலே ஜாயிண்ட்டுக்கு விடணும். மேலே ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் தள்ளி வரைஞ்சிட்டு அந்த அளவோடு ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டேன். இப்போ நான் கழுத்து மார்க் பண்ண போகிறேன். அவங்க பைப்பிங் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ வந்து நார்மலாகவே தைக்க போகிறோம். இதே அளவு இருக்கணும்னு இருக்காங்க. அதனால் நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ணுறோம். கழுத்து பார்த்துக்கோங்க, தெரியணுங்கிறதுக்காண்டி ஒரு இது எடுத்துக்கிறேன். ஒரு பகுதியை மட்டும் நான் மடிச்சுக்கிறேன். ஒரு இதை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்துக்கோங்க, கீழே இது கரெக்டாக வச்சுருக்கேன். ஆம்கோலும் கரெக்டாக வச்சுருக்கேன். எக்ஸஸாக இல்லை, இது எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கேன். இழுக்கலாம் இல்லை. இது ஏன் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிருக்கோம்னா இது சமமாக வச்சா கழுத்து கொஞ்சம் அகலமாயிடும். அதனால் நான் இதை கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக வச்சுருக்கேன். இந்த ரவுண்டு கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக தைச்சி ஃபினிஷ் ஆகி இருக்கிற அளவு இது. அதனால் நான் ஒரு 1/4 இன்ச் முன்னால் நான் இங்கே வெட்டினாதான் நான் அங்கே தைக்க முடியும். அதே மாதிரி இங்கே கழுத்து இங்கே இருக்குது, ஒரு 1/4 இன்ச். நீங்கள் அப்படியே வரைகிறதா இருந்தால் கூட அப்படியே 1/4 இன்ச் தள்ளி நீங்கள் அழகாக அப்படியே வரைஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா எல் ஷேப் போட்டுட்டு நம்ம வளைவு போட்டுக்கலாம். நான் 1/4 இன்ச் தள்ளிட்டு நான் வரைஞ்சிருக்கேன். அளவை விட 1/4 இன்ச் தள்ளி. அதே போல் ஷோல்டர் அப்படியே இருக்குது. ஷோல்டர் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜாயிண்ட்டுக்காண்டி நான் ஒரு 1/2 இன்ச் விட்றேன் நான். சரிங்களா? நீங்கள் இந்த அளவு வெட்டினா தான் நம்ம இந்த அளவு தைக்க முடியும். நான் ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அதே போல் ஆம்கோல் பாருங்கள், நான் கீழே இடுப்பு கரெக்டாக வச்சுருக்கேன். இழுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை. இந்த அளவு இங்கே கரெக்டாக வச்சுருக்கேன். ஆம்கோல் ஜாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது. அவங்களோட ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. நான் அந்த இடத்துல மேலே 1/2 இன்ச் விட்டுறேன். இது என்னென்னா, ஆம்கோல் இந்த வளைவுக்காண்டி நான் மேலே 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இதுதான் மார்பு சுற்றளவு. இந்த அளவு தான் நமக்கு மார்பு சுற்றளவு. ஆம்கோலும் மார்பு சுற்றளவும் அந்த ஒரு பாயிண்டில் வரும். சரிங்களா? இந்த இடத்துல வருது. இதிலேருந்து ஒரு ஸ்கேல் அகலம் நம்ம கரெக்டாக ஆம்கோல் எக்ஸஸாக விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு ஸ்கேல் அகலம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்படியே வச்சுட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்க இதெல்லாம் வந்துட்டு கிராஸ் பண்ணியெல்லாம் வெட்ட வேண்டாம். நீங்கள் வந்துட்டு நேராகவே வெட்டுங்க. டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு எக்ஸஸாக வரதை நம்ம கட் பண்ணிக்கலாம். மிஞ்சி போனால் இந்த அளவு தான் எக்ஸஸாக வரும், நம்ம வெட்டி விட்டுக்கலாம். நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் நீங்கள் இதை வந்து கிராஸ் பண்ணி வெட்டுறது பண்ணுங்கள். இப்போ நான் வரைஞ்சிட்டேன். ஆம்கோல் மார்க் பண்ணிட்டேன், ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன், கழுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இதை என்ன செய்றீங்கன்னா, ஃபுல்லாக அப்படி மடித்து மட்டும் விடுங்க. மடித்து விட்டுட்டு இப்போ என்ன செய்கிறோம்னா, இந்த ஷோல்டரில் எக்ஸஸாக விட்டோம்ல அந்த அளவையும், ஆம்கோலில் நம்ம எக்ஸஸாக விட்டோம்ல அந்த அளவையும் ரெண்டையும் எல் ஷேப் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வச்சு ஆம்கோல் வளைவு போடணும். இப்போ பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவு வந்து இந்த உயரத்தில் 1/4 இந்த இடத்துல வந்துடும். இதில் வந்து இந்த வளைவு வளைச்சி அப்படியே இதோட ஜாயிண்ட் ஆகிடும். அளவோட ஜாயிண்ட் ஆகிடும். இதெல்லாம் வந்து எக்ஸஸாக வர்றது. அவ்வளோதாங்க பேக் மார்க்கிங். நீங்கள் வெட்டும் போது தைக்க வேண்டிய அளவு இங்கே இருக்குல்ல ஒரு அடையாளம், இடுப்பு மடிக்க வேண்டிய இந்த அளவு, இந்த இடத்துல ஒரு அடையாளம், எல்லாத்துலேயும் ஆர்காட் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வெட்டும்போது நான் உங்களுக்கு இந்த வளைவு அதே போல் ஷோல்டருக்கு மேலே தையல் போட்டுருப்போம்ல, கட்டிங் விட்ட அளவு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணுறோம். அவ்வளோதான் பேக். இது ஒரு அடையாளம், இங்கே ஒரு அடையாளம். இதான் பின்பாகம் வெட்டும் முறை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.